பிரியமானவர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. நமக்கு தெரியும் இந்த எக்ஸாம் டைம், ரிசல்ட் டைம். நிறைய பிள்ளைங்க தவறான டிசிஷன் எடுப்பாங்க. சில பிள்ளைங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்து தீர்மானம் எடுப்பாங்க, கம்பேர் பண்ணி பார்த்துட்டு. ஆமாம், அதே போல பெற்றோருக்கு அன்பான ஆலோசனை. ஆமாம், எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி விட்டுட்டோம், மார்க் குறைஞ்சிட்டு ஒரு நாளும் பிள்ளைங்களை வந்து திட்டாதீங்க, என்கரேஜ் பண்ணுங்க, நல்ல ஆலோசனை சொல்லுங்க. அடுத்த தடவை அந்த பிள்ளை நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு அவங்கள வந்து நல்ல என்கரேஜ் பண்ணுங்க. பரீட்சையில தோத்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கையில தோற்றக்கூடாது. பரீட்சையில தோற்றா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, வாழ்க்கையில தோற்றா இல்ல. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமே, பிள்ளைகளுடைய எதிர்காலம், அந்த பிள்ளைங்க சுதந்திரம், அந்த சுதந்திரம் கர்த்தரால் வர்றது. அந்த சுதந்திரத்தை உங்க கையில தரதுக்கு முன்னாடியே அவர்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் எழுதி வச்சிட்டார். பிள்ளைங்களை நல்ல என்கரேஜ், நல்லா படிக்க வைங்க, நல்லா படிக்க வைங்க. உங்களுக்கு எவ்வளவு மேக்சிமம் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்ய வைங்க. அதே நேரத்தில் சில இடத்துல தடுமாற்றம் வரும்போது அதை வச்சு நீங்க பிள்ளைகளுக்கு ஒரு ரிசல்ட் எழுதிடாதீங்க. நீ எல்லாம் என்னத்துக்கு இருக்கிற. எனக்கு தெரிந்து நம்ம சர்ச்சில் இன்னொருத்தங்க, அவங்க பிள்ளைக்கு ஏதோ மார்க் குறைஞ்சிட்டு, ஆமாம், நீட்டில் மார்க் குறைஞ்சிட்டு, நல்லா படிக்கிற பையன், நீட்டில் மார்க் குறைஞ்சிட்டு, அந்த தகப்பனார் வீட்டுக்கு ஊருன்னு வந்துட்டு அவனை பார்த்து, நீ எல்லாம் இன்னும் இருக்கியா அப்படி கேட்டு போனாராம். ஆமாம், அந்த பையன் நல்ல பையன் இன்னும் இருக்கிறான். ஆமாம், நீ எல்லாம் இன்னும் இருக்கிறியா? ஏன்னா ரிசல்ட் தெரிஞ்ச ஒரு சாயங்காலம் வாரார், அந்த கோவத்தில் இன்னும் இருக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு போறான். இல்லை, எவ்வளோ ஒரு மோசமான அணுகுமுறை. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். நீங்க சொசைட்டி பார்க்கிற சொசைட்டிக்காக உங்க பிள்ளைங்களை பார்க்காதீங்க, அது வெரி வெரி ராங். நீங்க நல்ல அப்படிதான். ஏன்னா 4 பேருக்கு முன்னாடி நான் எப்படி நிற்பேன்? சொசைட்டியை பார்த்தா கர்த்தர் கையில பிள்ளைய கொடுத்தா. அல்லேலூயா. எல்லாம் எங்க தூட்டணும்னு நினைக்கிறவங்க தூட்டிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, அது மாற்றவே முடியாது. 100க்கு 99 வாக்கு வாங்கினாலும் ஒரு மார்க் எப்படி போச்சு அப்படி பேசுறவங்க இருப்பாங்க. அப்படி விசேஷித்தவர்கள்லாம் நம்மளை சுத்தி தான் இருப்பாங்க. ஆமே, பிள்ளைக்கு நல்ல ஜெயம் வேணும். அதுக்கு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம். நான் படிக்க மாட்டேன், எனக்கு கர்த்தர் ஏற்கனவே எழுதி வச்சுட்டான்னு படுத்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆயத்தப்படணும். ஜெயம் வந்து யாரால் வரும் தெரியுமா? கர்த்தரால் வரும். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்க பிள்ளைங்க எக்ஸாம் எழுத போறாங்களா, எல்லா வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஜெபத்துல இருங்க, அதெல்லாம் செய்யுங்க. எங்கள்கிட்ட ஜெபம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமே, அல்லேலூயா. பாஸ்டர்ஸ் ஜெபம் பண்றோம், ஆனா என்ன வேணாலும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு பெற்றோர் ஜெபம் பண்ணது மாதிரி வராது. ஆமே, ஏன்னா நாங்க வந்து உங்க பிள்ளைக்கு ஜெபம் பண்ணிட்டு அந்த பேப்பரை மாத்தி வச்சுட்டு அடுத்த பிள்ளைக்கு எடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆனா நீங்க அப்படி இல்லை, மற்றவங்களுக்காக காமனா ஜெபம் பண்ணிட்டு உங்க பிள்ளைக்காக நெஞ்சில் அடிச்சு ஜெபம் பண்ணுங்க. கரெக்டா இல்லை? ஆண்டவரே எல்லாரையும் காத்துக்கொள்ள முடிச்சுட்டு உங்க பிள்ளைன்னு வரும்போது, ஆண்டவரே ஆமே, ஜெபம் பண்ணுங்க. டெய்லி உங்க பிள்ளைங்க மேல உங்க கைக்குள்ள இருக்கிறது வரைக்கும் தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஆமே, கல்யாணம் ஆகி போனதுக்கு டெய்லி கைக்குள்ள இருக்கும்போது நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி பிள்ளை தள்ள ரத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளை கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் நைட்டு போய் கிட்ட போய் ஜெபம் பண்ணா பிள்ளை பயந்து பேயின்னு சொல்லிட்டு முடியாது. கைக்குள்ள இருக்கிறது வரைக்கும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் காவாராகில். அப்படி 2 கைகளை உயர்த்தி, அப்பா பிள்ளைகளை உங்க கரத்தில் தருகிறோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில தோத்துறக்கூடாது ஆண்டவரே, ஜெயமாய் நடத்துங்கப்பா. யோசேப்பை ஜெயமாய் நடத்தி கனித்தரும் செடியா வச்சிட்டீங்களேப்பா, அதை யாக்கோபை பார்க்க வச்சீங்களேப்பா. எங்க பிள்ளைகளை அப்படி நடத்தி எங்களை பார்க்க வைங்க. எங்க பிள்ளைங்க ஆகாத கொடிகளாய் மாறாதபடிக்கு வழி நடத்துவீராக, வழி நடத்துவீராக, வழி நடத்துவீராக. உங்களை நம்பி
உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya. ஆமென்.